அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த வரக்கூடிய 1/11/2025 முதல் சரிங்களா, யாரெல்லாம் கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரனுக்கும் கீழே இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் 40 கிராமுக்குள்ளே இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் முழுமையாகவே தள்ளுபடி செய்ய போகுதுங்க. இதற்கான ஒரு முழுமையான தகவலை தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே போல் இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு கிட்டத்தட்ட 6000 கோடி வரை தள்ளுபடி தொகையாக ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. இந்த 6000 நகைக்கடன் யாரெல்லாம் பயன்பெற போகிறாங்க, இதில் நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவங்க யார் யார், தகுதி இல்லாதவங்க யார் யார், அதற்கான காரணமும் அதற்கான விளக்கமும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் சரிங்களா. அதுவும் இந்த அடுத்த மாதம் சரிங்களா, இந்த மாதத்தோட 31க்குள்ளே நீங்கள் நகைக்கடன் வச்சுருந்தாலும் கூட உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றின ஒரு முழுமையான வீடியோவை தான் இது இருக்க போகுதுங்க சரிங்களா. ஸோ வீடியோவை நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான அப்டேட் வீடியோஸ்லாம் ரெகுலராக நம்ம சேனல் தான் அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க, ஸ்கீம் அப்டேட்ஸ்லாம் சரிங்களா. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க சரிங்களா. இங்கே நமக்கு தெளிவாக துல்லியமாக சொல்லியிருக்காங்க. என்னென்னா, 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி. தகுதியுள்ளோர் யார், தகுதியற்றோர் யார், பட்டியலை துல்லியமாக கண்காணித்து அதை அறிவிப்பாகவும் வெளியிட போகிறாங்க. யார் யார் நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி உள்ளவங்க அவங்களுடைய பெயர் பட்டியலும் தகுதி இல்லாதவங்க பெயர் பட்டியலுமே வெளியிட போவதாகவும் சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னென்னா, கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரைக்கான நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியுள்ள நபர்களின் பட்டியலை தயாரிக்கும் பணிக்கு துணை பதிவாளர் தலைமையில் குழு அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. நம்ம முதல்ல பார்க்க போகிறது யாரெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி உள்ளவங்க யார் யார், அதற்கான காரணமும் விளக்கத்தையும் முதல்ல பார்த்துட்டு அதுக்கடுத்தது ரெண்டாவதாக நம்ம நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி இல்லாதவங்க பெயர் பட்டியலும் அதற்கான காரணமும் விளக்கத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க சரிங்களா. ஸோ இங்கே தெளிவாக நமக்கு சொல்லியிருக்காங்க, அரசாணைப்படி யாரெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி உள்ளவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள 1 அல்லது 1க்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், 1 அல்லது 1க்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராம் வரை, அதாவது 5 பவுன் வரை இருந்தால் இதர தகுதிகளுக்குட்பட்டு அவர்களின் நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். உங்களுக்கு இன்னமும் சுருக்கமாக விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா, 5 சவரனுக்குள்ளே இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் 40 கிராமுக்குள்ளே இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் தள்ளுபடி முழுமையாகவே செய்யப்படும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ அடுத்ததாக இதற்கான காரணமும் அவங்களே மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதையும் நீங்களே பாருங்கள். தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை ஆதார் எண் விவரங்களை சரியாக அளித்தவர்களுக்கு மட்டுமே நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா, மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி வழங்க தகுதியானவங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாங்க சரிங்களா. அடுத்ததா, தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா, தற்போது வரை செல்லுபடி ஆகக்கூடிய குடும்ப அட்டை வைத்துள்ள நகை கடன்தாரர்கள் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி நமக்கு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அடுத்ததா, இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி இல்லாதவங்க யார் யாரு, அதற்கான காரணமும் அதற்கான விளக்கத்தையும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள 1 அல்லது 1க்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், 1 அல்லது 1க்கு மேற்பட்ட
கூட்டுறவு நிறுவனங்களில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராமுக்கும் மேல், அதாவது 5 பவுனுக்கு மேல் இருந்தாலும் கூட உங்களுடைய நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அதற்கான விளக்கத்தையும் அவங்களே மென்ஷன் பண்றாங்க. ஸோ என்னன்னா, குடும்ப அட்டை எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாங்க. அடுத்ததா, ஆதார் எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. அடுத்ததா, கூட்டுறவு சங்கங்கள்ல, சரிங்களா, கூட்டுறவு வங்கி இருக்கு இல்லையா, அதுல பணியாற்றும் ஊழியர்கள் அவர்களுடைய குடும்பத்திற்கும் தள்ளுபடி கிடையாது. அதே போல அங்க ஒர்க் பண்ணக்கூடிய நிர்வாக குழு உறுப்பினர்களுக்குமே அவர்களுடைய குடும்பத்திற்கும் தள்ளுபடி கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் இந்த தள்ளுபடி கிடைக்காது அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாங்க. அதே போல எந்த பொருளும் வேண்டாத குடும்ப அட்டையினருக்கும் தள்ளுபடி கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல நீங்க 2021க்கு அப்புறம் நீங்க பயிர்க்கடன் வாங்கி அதற்கான தள்ளுபடி வாங்கியிருந்தீங்கன்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்காது. சரிங்களா? ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் தள்ளுபடி கிடைக்கும். அடுத்ததா, நகைக்கடன் தொகையை முழுமையா நீங்க செலுத்தியிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காதுன்னு தெளிவா சொல்றாங்க. அதே போல நகைக்கடன் பெயர் சொல்லி ஏட்டளவில் வாங்கிய நகைக்கடன்களும் தள்ளுபடிக்கு கிடையாது. போலி நகை வச்சிருந்தீங்கனாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது. அதே போல தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை, உங்க ரேஷன் கார்டு வந்து தமிழ்நாட்டோட ரேஷன் அட்டை இல்லாம வேற மாநிலத்தோட ரேஷன் அட்டை வச்சிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. சரிங்களா? அதே போல ஆதார் அட்டையில உங்களுடைய தமிழ்நாட்டோட அட்ரஸ் வந்து இல்லாம வேறு மாநிலத்தோட அட்ரஸ், ஓகேங்களா, ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி இந்த மாநிலத்தோட அட்ரஸ் இருந்தா கூட உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. சரிங்களா? வரக்கூடிய 1ஆம் தேதி முதல் உங்களுடைய நகைக்கடன்கள் இந்த 5 சவரனுக்குள்ள இருந்தால் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும். சரிங்களா? அதற்கப்புறம் உங்களுடைய நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படாது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து நகைக்கடன் வாங்கினா உங்களுக்கு தள்ளுபடியில வராது. இந்த 31க்குள்ள, சரிங்களா, இந்த மாசத்தோட 31ஆம் தேதி, இன்னும் 2-3 நாள் இருக்கு. இந்த 2-3 நாளைக்குள்ள நீங்க நகைக்கடன் வச்சு அதை நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 1ஆம் தேதி முதல் நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு வெளியாகும். உடனே உங்களுக்கு நகைக்கடன்கள் மீட்டெடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கு நான் ஸ்கீம் அப்டேட்டுங்க. எல்லாரும் இதை பயன்படுத்திக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்து ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான இந்த மாதிரி ஸ்கீம் அப்டேட்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.